செய்திகள். கிளிநொச்சியில் 1 மில்லியன் அமெரிக்க டாலருடன் மூவர் கைது. நாடாளுமன்ற உறுப்பினரின் திட்டங்கள் அம்பலம். விசாரணைகளில் வெளியான தகவல்கள். மனிதர்களோடு மனிதர்களாக வேற்றுக்கிரகவாசிகள். ஆளுநர்களுக்கு ஜனாதிபதியின் விசேட உத்தரவு. மருத்துவத்துறை மாணவன் நீரில் மூழ்கி பரிதாப மரணம். தமிழர் பகுதியில் ஏற்பட்ட சோகம். டாலர் மற்றும் யூரோக்களுக்கு தடை விதித்துள்ள ரஷ்யா. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏனையின் வீதி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக 1 மில்லியன் அமெரிக்க டாலருடன் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களை சோதனைக்கு உட்படுத்திய போதே இவ்வாறு அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த அமெரிக்க டாலர்களை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் தடை பொருட்கள் அனைத்தும் கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓதிக்க பிரேமரத்னவின் கார் மீது இலக்கு வைத்து கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் அவர் மூலமாகவே திட்டமிட்டு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஓதிக்க பிரேமரத்ன மற்றும் குறித்த பிரதேசத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரும் இணைந்து இந்த தாக்குதலை திட்டமிட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த விடயங்கள் தெளிவாகியுள்ளன. இந்நிலையில் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அத்தியட்சகர் தற்போது நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தரிடம் தனது துப்பாக்கியை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறாயினும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக நிகால் தல்துவ தெரிவித்தார். ஓதிக்க பிரேமரத்ன தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது தனது குடும்பத்துடன் கனடாவிற்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேற்றுக்கிரகவாசிகள் மனிதர்களாக மறுவேடத்தில் பூமியில் வாழக்கூடும் என அமெரிக்க ஹவார்ட் பல்கலைக்கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வின்படி வேற்றுக்கிரகவாசிகள் பூமியில் நிலவில் அல்லது மனிதர்களுடன் மனிதர்களாக வசித்து வர வாய்ப்புகள் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. நீண்ட நாட்களாகவே வேற்றுக்கிரகவாசிகள் பறக்கும் தட்டுக்கள் தொடர்பில் ஆய்வுகள் பல முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஹவார்ட் பல்கலைக்கழகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பில் இதுவரையில் தீர்க்கமான தீர்மானங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. இதேவேளை பறக்கும் தட்டுக்கள் நிலத்தின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அவை மனித சமூகத்துடன் ஒன்றிணைந்திருக்கலாம் எனவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வேற்றுக்கிரகவாசிகள் பல்வேறு வடிவங்களில் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அரசாங்கம் பாரிய அளவிலான பறக்கும் தட்டு ஒன்றை மறைத்து வைத்துள்ளதாகவும் அண்மையில் முன்னாள் புலனாய்வு அதிகாரி தகவல் வெளியிட்டிருந்தார். ஹவார்ட் பல்கலைக்கழகத்தின் வேற்றுக்கிரகவாசிகள் குறித்த இந்த ஆய்வு அறிக்கையை இன்னமும் மீளாய்வுக்கு உட்படுத்தி உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நலத்திட்டங்களை வினைத்திறன் உள்ளதாக்கி அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு மாகாண ஆளுநர்கள் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவாக தீர்க்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இலவச காணி உரிமை திட்டத்தின் வினைத்திறன் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலவச காணி உறுதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு கிராம உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக வேறொரு குழுவிற்கு அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் நடமாடும் சேவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இத்தொடர்பில் மக்களை ஆர்வமடைய செய்து அவர்களுக்கு அந்த நன்மையை வழங்க வேண்டிய பொறுப்பு பிரதேச செயலாளர்களின் பொறுப்பையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது நினைவுபடுத்தினார். இதேவேளை மாகாண மட்ட ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த இதன்போது குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தேசிய பாடசாலைகளுக்கு மேலும் 2500 புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மாதம் 3ஆம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். காரைதீவைச் சேர்ந்த சிவகரன் அக்ஷயன் என்ற மாணவன் வெள்ளிக்கிழமை காலை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகரன் சிவரஞ்சனி தம்பதிகளின் ஒரே ஒரு பிள்ளையான அக்ஷயன் காரைதீவு விபுலானந்தா மத்திய கல்லூரியில் இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான
தெரிவான 2 மாணவர்களில் ஒருவர் ஆவார். இவர் அண்மையில் வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மாவட்டத்தில் 23வது இடத்தில் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியிருந்தார். அவர் தனது குடும்பத்தோடு 3 நாட்களுக்கு முன்னர் உகந்தமலை முருகன் ஆலயத்திற்கு சென்று அங்கு தரித்துவிட்டு வெள்ளிக்கிழமை காலை வரும் பொழுது பொத்துவில் மற்றும் லாகுகலைக்கிடையேயுள்ள நீலகிரி ஆற்றிலே நீராடிய போது மூழ்கி மரணமானார். அவரது பூதவுடல் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக லாகுகலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறைக்கு தெரிவான எஸ். அக்ஷயன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் என்ற செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. அவரது பூதவுடல் மேலதிக விசாரணைகள் மற்றும் பிரேத பரிசோதனைக்காக லாகுகலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. டாலர்கள் மற்றும் யூரோக்களை பயன்படுத்தி வர்த்தகத்தை நிறுத்த ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள், உலோகங்கள், வர்த்தகம், பங்குகள் மற்றும் பத்திரங்களுக்கு டாலர் மற்றும் யூரோவை இனி பயன்படுத்தப் போவதில்லை என்றும் மாஸ்கோ பங்குச்சந்தை அறிவித்துள்ளது. அமெரிக்காவினால் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் ரஷ்யா இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ரஷ்யாவின் மத்திய வங்கி கூறுகையில், மாஸ்கோ எக்ஸ்சேஞ்ச் குழுவிற்கு எதிராக அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியதன் காரணமாக அமெரிக்க டாலர்கள் மற்றும் யூரோக்களில் குறிப்பிடப்பட்ட கருவிகளின் பரிமாற்ற வர்த்தகம் மற்றும் தீர்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்